ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் யோபுவின் புஸ்தகம் அதிகாரங்கள் 13 முதல் 15 அதிகாரங்களிலுள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 13வது அதிகாரத்தில் யோபு சர்வ வல்லவரோடே நான் பேசினால் நல்லது, தேவனோடே நியாயத்திற்காக வழக்காட விரும்புவேன் என்று சொல்லி இதோ தனது சிநேகிதர்கள் தன்னோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது யோபு ஆண்டவரோடு பேச விரும்புகிறார். ஏனென்று சொன்னால் 4வது வசனத்தில் யோபுவினுடைய சிநேகிதர்கள் பொய்யை பிணைக்கிறார்கள். அவர்கள் காரியத்துக்கு உகவாத வைத்தியர்கள் என்று சொல்லி அந்த சிநேகிதர்களை குறித்து யோபு சொல்லுகிறார். சிநேகிதர்களுடைய சொற்கள் யோபுவை குறித்ததான சொற்கள், அது உண்மையானதல்ல என்று யோபு சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் தேவனுக்காக நியாயக்கேடாய் பேசி அவருக்காக வஞ்சகமாய் வசனிக்க வேண்டுமோ, அவருக்கு முகத்தாட்சியம் பண்ணுவீர்களோ, தேவனுக்காக வழக்காடுவீர்களோ என்று சொல்லி தன் சிநேகிதர்கள் தன்னோடு பேசின காரியங்களை குறித்து யோபு சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். ஆனாலும் யோபுவுக்கு ஒரு விசுவாசம் உண்டு. அது என்ன என்பதை 15ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்திலே 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே யோபு தெரிவிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன் என்று சொல்லி தனது விசுவாசத்தை அவர் உறுதிப்படுத்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதை யோபு அங்கே சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். 16வது வசனத்திலே அவரே என் ரட்சிப்பு, மாயக்காரனோ அவர் சந்நிதியில் சேரான் என்று சொல்லி தேவன் தனது ரட்சிப்பு என்பதை உறுதிப்படுத்துகிறதை குறித்து பார்க்கிறோம். அதே வேளையிலே தேவனோடு பேச விரும்புவதையும் பார்க்கிறோம். நீர் கூப்பிடும், நான் உத்தரவு கொடுப்பேன், அல்லது நான் பேசுவேன், நீர் எனக்கு மறுமொழி கொடும் என்று சொல்லி ஆண்டவரோடு பேச விரும்புகிறதையும் குறித்தும் பார்க்கிறோம். 14வது அதிகாரத்தில் இதோ ஸ்திரீனில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாயிருக்கிறான், உன் பூவைப் போல பூத்து அறுப்புண்டு போகிறான், நிழலைப் போல நிலை நிற்காமல் ஓடி போகிறான் என்று சொல்லி மனிதனுடைய நிரந்தரமற்ற ஒரு வாழ்க்கையை யோபு நினைத்து பார்க்கிறார். சஞ்சலமடைந்த வாழ்க்கை. பார்வோனுக்கு முன்பதாக யாக்கோபு நிற்கும் பொழுது இதோ என் வாழ்நாள் சஞ்சலம் நிறைந்ததாய் இருக்கிறது என்று சொல்லி அறிக்கையிடுகிறதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். மனித வாழ்க்கை சஞ்சலம் நிறைந்த வாழ்க்கை. ஆனாலும் ஆண்டவராய் தேவன் நமக்கு உண்டு. அவர் நம்மை தாங்கி வழிநடத்துகிற தேவன். ஒரு கூலிக்காரனுடைய கூலிக்காரனை போல் தன் நாளின் வேலையாயிற்று என்று அங்கே தனது வாழ்நாளை குறித்து யோபு தெரிவிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். மனிதனுடைய நிரந்தரமற்ற காரியங்களை இங்கே யோபு உறுதிப்படுத்தி எழுதுகிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதே வேளையில் மிக முக்கியமான விஞ்ஞான கோட்பாடுகளையும் இங்கே யோபுவின் புஸ்தகம் தெரிவிக்கிறது. விசேஷமாய் இது 14ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தில் மலை முதலாய் விழுந்து கரைந்து போம், மலை தன் இடத்தை விட்டு பேர்ந்து போம், தண்ணீர் கற்களை குடையும், ஜலப்பிரவாகம் பூமியின் தோளில் உள்ளதை மூடும், அப்படியே மனுஷன் கொண்டிருக்கும் நம்பிக்கையையும் அளிக்கிறீர் என்பதை இதோ யோபு இங்கே தெரிவிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது இது மனுஷனுக்கு அது பயத்தை உண்டாக்கலாம், அது திகிலை உண்டாக்கலாம்,
ஆனாலும் ஜெயக்கொடியேற்றிய ஆவியானவரை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நமக்கு ஜெயமாக நடத்துகிறவர். யுத்தத்திலே அவர் நமக்கு ஜெயத்தை அருளுகிறவர். 15வது அதிகாரத்திலே எலிப்பாஸ் தொடர்ந்து பேசுகிறதை குறித்து பார்க்கிறோம். இங்கே எலிப்பாஸ் இன்னும் அதிகமாக யோபுக்கு விரோதமான சில காரியங்களை எடுத்து சொல்லுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். நான் அல்ல, உம்முடைய வாயே உம்மை குற்றவாளி என்று தீர்க்கிறது, உமது உதடுகளே உமக்கு விரோதமாய் சாட்சியிடுகிறது என்று சொல்லி 6வது வசனத்தில் இந்த எலிப்பாஸ் சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். இதோ 11வது வசனத்தில் தேவன் அருளிய ஆறுதல்களும் உம்மோடே சொல்லப்படுகிற மிருதுவான பேச்சும் உமக்கு அற்ப காரியமாக இருக்கிறதோ? உம்முடைய இருதயம் உம்மை எங்கே கொண்டு போகிறது? உம்முடைய கண்கள் தரித்து பார்க்கிறது என்ன? தேவனுக்கு விரோதமாக உம்முடைய ஆவியை எழுப்பி உம்முடைய வாயிலிருந்து வசனங்களை புறப்பட பண்ணுகிறீர் என்று சொல்லி யோபுடைய காரியங்கள் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறது என்பதை எலிப்பாஸ் கூறுகிறதை குறித்து பார்க்கிறோம். அதே வேளையிலே 17வது வசனத்தில் உமக்கு காரியத்தை தெரிய பண்ணுவேன், என்னை கேளும், நான் கண்டதை உமக்கு விவரித்து சொல்லுவேன் என்று சொல்லி பல காரியங்களை சொல்லுகிறதையும் குறித்தும் நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதோ வேதனை மிகுந்த சூழ்நிலையிலே யோபு உட்கார்ந்து இருக்கும் பொழுது அதற்கான காரியத்தை சிநேகிதர்கள் ஆராய்ந்தவர்களாய் பல காரியங்களையும் சொல்லும் பொழுதும் யோபு ஏற்கனவே வேதனையில் இருக்கிறார். இந்த சிநேகிதருடைய சொற்கள் இன்னும் அதிகமாக வேதனைப்படுத்துகிறதை குறித்து பார்க்கிறோம். அந்த வாயின் சொற்கள் மற்றவர்களை வேதனைப்படுத்தாதபடிக்கு வாய்க்கு காவல் வைக்கும்படி ஆண்டவராகிய தேவனை நாம் வேண்டிக் கொள்வோம். கர்த்ததாமே அவர் நமது மனுஷன் பேசுகிற ஒவ்வொரு பேச்சையும் நியாயத்தீர்ப்பிலே கொண்டு வந்துவிடும் என்று வேதவசனம் சொல்கிறது. நான் சொற்களை குறித்து, நாவை குறித்து நாம் அதிக கவனமாக இருக்க வேண்டும் என்று அவசியம். கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.